கைஸ், நம்ம வந்து நிறைய டாபிக்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுறோம். பட் ஒரு டாபிக் வந்து எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப யோசிப்பேன். சம்டைம்ஸ் அந்த வீடியோஸ் வந்து டிலே ஆகும். ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து அந்த டாபிக் வந்து அவ்வளோ குயிக்காக வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். நான் 1 மந்த்துக்கு முன்னாடி படித்தது வந்து இப்போ நான் வந்து ஆக்சுவலாக உங்கள்கிட்ட வந்து டேரெக்டாக பேச முடியாது. நான் ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி படிச்சுட்டு அப்போ வந்து நான் பேசினேன்னா கரெக்டாக இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்யூரிட்டி ஸ்பேஸுங்க. இது நான் ஒர்க் பண்ணுறப்பையும் சரி, இப்போ நான் வந்து அப்பப்போ வந்து என்னோடய ப்ராஜெக்ட் விஷயமா ஏதாவது ஒரு விஷயம் நான் படிக்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் தலைவலி பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட் இது. அப்படின்னா பழைய நாலேஜ் வந்து நம்ம புதுசாக யூஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து ரீசைக்கிள் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப டிஃபிகல்ட். மற்ற எல்லா ஃபீல்ட்லேயும் அதை பண்ணலாம். நீங்கள் ஒரு மியூசிக் கற்றுக்கோங்க, டான்ஸை கற்றுக்கோங்க, இல்லை நெட்வொர்க்கிங் பாருங்கள், இல்லை வந்து சிவில் வச்சுக்கோங்க. சிவில்லாம் நீங்கள் வந்து ஆதி காலத்தில் கூட இப்போ நீங்கள் ரீசைக்கிள் பண்ண முடியும் நாலேஜை. வேறு ஐடி செக்யூரிட்டி ஸ்பேஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய விஷயம் வந்து சேஞ்ச் ஆகும். பேசிக் டிசிபி ஐபி எஸ்எஸ்ஹெச் பேஷு நீங்கள் வந்து ஒரு 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 பேசிக்கான விஷயம்லாம் வந்து கண்டிப்பாக அதே தான் இருக்கும். பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த வே யூ ஒர்க், த டூல்ஸு, இந்தமாரி விஷயம்லாம் வந்து கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் குயிக்காகவே வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பக் பவுண்டி பற்றி தான். இது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த டாப்பிக்கை. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பார்ட் 1 போடுவோம். அண்ட் இன்ட்ரெஸ்ட் நிறைய பேருக்கு வந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம பார்ட் 2 போடுவோம் கைஸ். அண்ட் ஆக்சுவலி வந்து நீங்கள் எந்த ஃபீல்டில் நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணாலும் சரி, பக் பவுண்டி அப்படின்றது நீங்கள் சும்மா ஒரு ஹாபியை நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் கரியரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எங்கே அப்படின்றத நான் சொல்கிறேன். எனக்கு ஆக்சுவலி எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆச்சு அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். வெல்கம் டு ஆஸ்ட்ரேலியன் கைஸ். கைஸ், நம்மளுக்கு இந்த பக் பவுண்டி ஏற்கனவே பவுண்டி ஹண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று போட்டிருந்தேன். பக் பவுண்டின்றது வந்து இட்ஸ் சிமிலர் கான்செப்ட் தான். அது பவுண்டி ஹண்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ போலீஸ் யாராவது தேடிட்டு இருப்பாங்க, அந்த லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், எல்லா கண்ட்ரிலையும் இருக்கும். நீங்கள் அந்த லிஸ்ட்டை எடுத்துகிட்டு போய் அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து அவங்களை பிடிச்சி கொண்டு போய் போலீஸ்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு பணம் கொடுப்பாங்க, ஒரு சன்மானம் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பவுண்டி ஹண்டர் அப்படின்றது அதே கான்செப்ட் தான் பக் பவுண்டின்றது. இப்போ நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று பண்ணுறேன். இட் குட் பி ஒரு வெப் அப்ளிகேஷனாக இருக்கும், டெஸ்க்டாப் அப்ளிகேஷனாக இருக்கும், இல்லை வந்து ஆண்ட்ராய்டு ஆப்பு, iOS ஆப்பு, கேமு, யூனிட்டி, அன்ரியல், எதா வேணாலும் இருக்கட்டும். அந்த பர்டிகுலர் கேமுக்கு அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேரில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா வந்து அந்த கம்பெனிஸ் வந்து காசு கொடுப்பாங்க. இதில் இருக்கிறது வந்து எதுக்கு அவங்க காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ராப்ளத்தை ஒருவேளை வந்து அவங்க வந்து பொது ஜனம் பப்ளிக் வந்து அவங்களோட கன்சியூமர்ஸ் யூஸ் பண்ணுறப்ப கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா வந்து சம்டைம்ஸ் வந்து இட் மே ஆக்சுவலி காஸ் சம் இஷ்யூஸ். ஒன்று வந்து என்னென்னா, உங்கள் சிஸ்டமில் வந்து இவ்வளோ பெரிய டேட்டா ப்ரீச் இருக்குது, ஸோ இதை நான் வந்து கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன், உங்களை நம்பி நான் வந்து என்னோடய டேட்டாலாம் நான் கொடுத்தேன், இப்போ அதெல்லாம் லீக் ஆகிடுச்சு, ஸோ நான் கோர்ட்டுக்கு போகிறேன் அப்படின்றாங்க. ஸோ இட் மைட் ஆக்சுவலி காஸ்ட் தம் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அந்த ஒரு லீகல் இஷ்யூஸில். அதுக்கு பதிலாக வந்து பக் பவுண்டியில் நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு அதில் வந்து கொஞ்சம் ஒரு பேமெண்ட் கொடுத்துருவாங்க. ஆக்சுவலி நீங்கள் கவனிச்சிங்கன்னா லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 2 லட்சம் பக் பவுண்டிஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்காக வந்து ஆல்மோஸ்ட் லைக் 100 மில்லியன்ஸ்க்கு மேலே வந்து பணம் வந்து பே பண்ணியிருக்காங்க அந்த பக் பவுண்டி ஹண்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும். சரி, இந்த ஃபீல்டை ஆரம்பிக்கிறதுக்கு ராகுல், நான் வந்து டெக்னிக்கல் பர்சன் கிடையாது, நான் ஐடி கிடையாது, இது எப்படி நான் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட்ஸ் அ பியூட்டி ஆஃப் இட் கைஸ். நீங்கள் வந்து ஐடி செக்யூரிட்டி அப்படின்னு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து இட்ஸ் கோன் பி ப்ரெடி மேசிவ் ஃபீல்டு அண்ட் ரொம்ப வந்து இன்ட்ரிகேட்டான ஒரு ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் ரெகுலர் மற்ற ஐடியை விட ஐடி செக்யூரிட்டி அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரிகேட்டான ஒரு ஃபீல்டுன்னு சொல்லுவேன். இதே சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கணும், நீங்கள் ஒரு டெக்காக போகிறீங்க அப்படின்னா. இதே நீங்கள் வந்து ஐடிஎஸ் அந்த மாதிரி எதுக்கு போனாலும் சரி ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் அப்படின்றது வந்து ஒரு பேஸ் இருக்கணும். வேறஸ் பக் பவுண்டிக்கு வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் தேவையில்ல. ஒரு கன்சியூமர் லெவலில் வந்து அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து யூ ஆர் ஆல்ரெடி அன் எலிஜிபிள் பக் பவுண்டி ஹண்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கால்வாசி இந்த டாப் பக் பவுண்டிக்கு வந்து ஆஃபர் பண்ணுற கம்பெனிஸ், ஜெனரஸாக நிறைய பணம் ஆஃபர் பண்ணுற கம்பெனிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், கூகுள், அதுக்கப்புறம் யூ நேம் இட், இந்தமாரி டாப் கம்பெனிஸ், ஃபேஸ்புக், இந்தமாரி ஸ்பாட்டிஃபை, ஷாப்பிஃபை, இந்தமாரி கம்பெனிஸ்லாம் வந்து தே ஆஃபர் ஜெனரஸ்லி ஃபார் பக் பவுண்டிஸ். ஸோ இப்போ இந்த கம்பெனிஸோட ப்ராடக்ட்டை நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண தெரியுமே. ஃபேஸ்புக்கில் வந்து ஒவ்வொரு பேஜ்லையும் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அது எப்படி வந்து மற்ற பேஜ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு ஓவரால் பிஸ்னஸ் லாஜிக், இதெல்லாமே வந்து நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக புரியும். அதாவது ப்ரைவசி செட்டிங்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி வந்து நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் நம்மளுக்கு தெரியும். ஸோ ப்ரிட்டி மச் வந்து அந்த சாஃப்ட்வேரை பற்றியான கம்ப்ளீட் ஃபங்க்ஷனாலிட்டி நம்மளுக்கு தெரியும். அதுவே ஒரு ஸ்கில் செட். இப்போ அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ரிட்டி மச் ஒரு பேசிக் லெவல் பக் பவுண்டி சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரைவசி செட்டிங்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து அதை டர்ன் ஆன் பண்ணுறீங்க. அதோட ப்ரைவசி செட்டிங்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து உங்களோட க்ளோஸ் கான்டாக்ட்ஸுக்கு மட்டும் வந்து சில ஆல்பம்ஸு, சில ஃபோட்டோஸை வந்து டிஸ்பிளே பண்ணும். பட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அதை நீங்கள் பண்ணுறீங்க, பட் அதே சமயத்தில் அது என்னென்னா அது வந்து பப்ளிக்குக்கும் வந்து ஆக்சிடென்டெல்லாம் வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் டிஸ்பிளே பண்ணுது. இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு பக் இது.
பக் பவுண்டியை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். இது எங்கே படிக்கிறது அண்ட் இதை பற்றி நம்ம எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்றத பற்றிலாம் பார்ப்போம். அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ரொம்ப பெரிய டெக்னிக்கலாக வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பட் சில விஷயம் தெரியணும். அண்ட் அந்த சில விஷயத்தை கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூ ட்ராவல் வந்து யூ கேன் லேர்ன் இட். ஸோ இட்ஸ் நாட் நெசசரி நீங்கள் வந்து எல்லாத்தையும் இன்றைக்கே கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒன்று கிடையாது. ஸோ விச் மேக்ஸ் இட் லாட் ஈஸியர் டு என்ட்ரி. பக் பவுண்டி வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் ஃபீல் டு கெட் இன் டு இட். அண்ட் ஆல்சோ இது நீங்கள் வந்து பார்ட் டைமாக பண்ணலாம், ஃப்ரீலான்சிங் பண்ணலாம், அண்ட் வீட்டில் இருந்தபடி நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் பண்ணலாம். இட்ஸ் ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங் ஃபீல் டு டூ இட். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து பார்க்குறது என்ன அப்படின்னா வந்து ஹவு டு கெட் ஸ்டார்டட் வித் பக் பவுண்டி அப்படின்றது தான். ஸோ இதில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து யூ ஹவ் டு ஃபோக்கஸ் ஆன் அ டெக்னாலஜி கைஸ். ஸோ டெக்னாலஜி அப்படின்றப்ப வந்து வெப் டெக்னாலஜிஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம், இல்லை வந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ், இல்லைனா வந்து ஓஎஸ்எஸ். டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்னா இப்போ இந்த விண்டோஸில் ரன் பண்ணுற அப்ளிகேஷன் ஸ்கைப்பாக இருக்கட்டும், கேம்டேஷியாவாக இருக்கட்டும், இதில் டெஸ்க்டாப்பில் விண்டோஸ் டெஸ்க்டாப்பில் இல்லை மேக்கின்டோஷ் டெஸ்க்டாப்பில் ரன் ஆகிற அப்ளிகேஷன்ஸ் அது ஒரு பக்கம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை ஓஎஸ்எஸ், இப்போ விண்டோஸ் இருக்குது, குரோமியம் இருக்குது, மேக்கின்டாஷ் இருக்குது, லினக்ஸ் இருக்குது. ஸோ இந்தமாரி ஓஎஸ் பேஸ்டு பக் பவுண்டிஸ் நீங்கள் பண்ணலாம். இல்லைனா வந்து மொபைல் ஆப்ஸ், ஆண்ட்ராய்டு, ஐஃபோன் ஆப்ஸ் அது நீங்கள் பண்ணலாம். இல்லை அது இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் கேம்ஸ் கூட பண்ணலாம். கேம்ஸ் வந்து யூனிட்டி கேம்ஸு, அன்ரியல் கேம்ஸு அண்ட் மற்ற நிறைய டிஃப்ரெண்ட் கேமிங் எஸ்டிகேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பேஸ்ட் கூட நீங்கள் பண்ணலாம். இதுவும் இல்லை எனக்கு இன்னும் ஸ்பெசிஃபிக்காக வேறு ஏதாவது பண்ணும் அப்படின்னா வந்து கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு இருக்குது. அதாவது இப்போ இந்த டெஸ்க்டாப்பில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த யூசர் இன்டர்ஃபேஸ்லாம் க்ரியேட் பண்ணுவாங்க. லெட்ஸ் சே இப்போ நம்ம இதில் ஒரு விஷுவல் ஸ்டுடியோ வச்சுருக்கோம், இல்லை கேம்டேஷியா வச்சுருக்கோம், இல்லை ஏதோ ஒரு அப்ளிகேஷன் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கும். அந்த யூசர் இன்டர்ஃபேஸ்க்குன்ட்டு கண்ட்ரோல்ஸ் இருக்கும், டெல்ரிக் இருக்கும், டெவெக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெக்னாலஜிஸ்க்கும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கண்ட்ரோல்ஸ் இருக்கும், அதோட பக் பவுண்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வைட் வெரைட்டி ஆஃப் சாய்ஸஸ் இருக்குது. இதில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணலாம். பட் ஈஸியஸ்ட் டு ஸ்டார்ட் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெப் அப்ளிகேஷன்ஸ். ஏன்னா வெப் அப்ளிகேஷன்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மூவிங் பார்ட்ஸ் இருக்கும். இப்போ இதே நீங்கள் வந்து ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷனோ இல்லை வந்து ஆண்ட்ராய்டோ ஐஓஎஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே ஒரு ஆண்ட்ராய்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஏபிகே ஃபைலு அது ரன் ஆகிறது வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஓஎஸ். ஸோ இப்படின்ற ஒரு 2 காம்பனண்ட் வந்து மேஜர் காம்பனண்ட் இருக்குது. அதுக்குள்ளே சின்ன சின்னதாக ஃப்ரேம் ஒர்க்கு, ரன் டைம் என்விரான்மெண்ட் அதெல்லாம் இருக்கும். பட் மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 மேஜர் விஷயம் இருக்குது. இதே நீங்கள் வந்து ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் விண்டோஸில் ரன் பண்ணுற டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு EXE ஃபைல் இருக்கும். அந்த EXE ஃபைல் வந்து ஒரு ஓஎஸில் விண்டோஸில் ரன் ஆகும். பின்னாடி வந்து JREO இல்லை வந்து .NET ஃப்ரேம் ஒர்க்கோ ஏதோ ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மூவிங் காம்பனன்ட்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப நிறைய கிடையாது. இதே நீங்கள் ஒரு வெப் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பக் பவுண்டிக்கு வந்து கொஞ்சம் ஜாலியான ஒரு விஷயம் என்னென்னா நிறைய மூவிங் பார்ட்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட் எண்ட் டெக்னாலஜிஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு டெக்னாலஜிலையும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு பக்கோ ஒரு வல்னரபிலிட்டியாக இருக்கும். அதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் அதில் எக்ஸ்போஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட் டெக்னாலஜிஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து ஆங்குலரு, CSS, HTML, ஜாவா ஸ்கிரிப்ட் இந்தமாரி டெக்னாலஜிஸ் இருக்கும். இதே நீங்கள் வந்து பேக் எண்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து PHP, ASP.NET, Ruby on Rails, Python இந்தமாதிரி நிறைய பேக் எண்ட் டெக்னாலஜிஸ் இருக்கும். அண்ட் டேட்டாபேஸ் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து SQL, MySQL, Postgres இந்தமாரி டேட்டாபேஸ் ஓரியன்டாக வந்து வல்னரபிலிட்டிஸ் இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் நிறைய டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுவீங்க. அது கூட Firebase யூஸ் பண்ணுவீங்க, இல்லை வந்து புஷ் நோட்டிஃபிகேஷனுக்கு OneSignal யூஸ் பண்ணுவீங்க. இந்தமாரி நிறைய டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் வந்து வெப் கூட நீங்கள் இன்டெகிரேட் பண்ணுவீங்க. ஸோ அதில் இருக்கிற வல்னரபிலிட்டிஸும் கூட நீங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான சாய்ஸஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து எங்கே உட்காருதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, வெப் ஹோஸ்டிங்னு ஒரு இடத்துல இருக்குது. அது நீங்கள் வந்து ஷேர்டு ஹோஸ்டிங்னு போனீங்கன்னா அங்கேயே ஏகப்பட்ட வல்னரபிலிட்டிஸ் இருக்கும், ஏகப்பட்ட பக் ஃபிக்ஸஸ் நம்ம பண்ண வேண்டிய இஷ்யூஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டெடிகேட்டட் சர்வீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்க்கு சர்வீஸ் இருக்கும், லினக்ஸ் பேஸ்டு ப்ளஸ்க்கு சர்வீஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ப்ளஸ்க்கு சர்வர் கொடுக்குற கம்பெனிஸ் VMware, சிட்ரிக்ஸ் இவங்கெல்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்களே செப்பரேட்டாக வந்து பக் பவுண்டி வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. அண்ட் இது பத்தாமல் இது வந்து இப்போ நீங்கள் க்ளவுட் சர்வீஸ் இருக்குது. இப்போ AWS, டிஜிட்டல் ஓஷன், அலிபாபா க்ளவுடு, கூகுள் க்ளவுடு, அசூர் இந்தமாரி டெக்னாலஜிஸ்லாம் இருக்குது. இவங்க வந்து இவங்களோட ஓன் ஹேக்கட்ரானு அண்ட் பக் பவுண்டி ஈவெண்ட்ஸ் இதெல்லாமே நடத்துவாங்க. இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வந்து அங்கேயும் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெப் டெக்னாலஜிஸில் வந்து இந்த ஸ்கோப் இஸ் மச் பிகர். ஸோ நீங்கள் வந்து ஒரு சமயம் வந்து நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் ஃபோக்கஸ் பண்ணலாம், டேட்டாபேஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம், பேக் அண்ட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இட்ஸ் லைக் plenty of things that you can play around. அண்ட் ஆல்சோ இதில் வந்து டெஸ்க்டாப் அண்ட் ஆண்ட்ராய்டை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே பக்ஸ் வந்து மச் ஈஸியர் டு ஃபைண்ட் அண்ட் ஆல்சோ வந்து நிறையா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்கும். அண்ட் அகெயின் வந்து மேபி ஸ்கேர்சிட்டி இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இதில் இருப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்கேர்சிட்டி இருக்கும். த சான்சஸ் ஆஃப் யூ வின்னிங் அப்படின்றது வந்து இட் டேக்ஸ் அரௌண்ட் 1 to 2 years டைம் ஃப்ரேம். நீங்கள் அதை வந்து டைம் ஃப்ரேம் நீங்கள் செலவு பண்ணி நீங்கள் படிக்கணும் அண்ட் படித்த விஷயத்தை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். இதெல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இதில் இதுமாதிரி நிறைய வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் நீங்கள் ஃபெமிலரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. வெப்னா வந்து HTTP நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க, FTP ஃபோக்கஸ் பண்ணுங்க, TLS, அப்புறம் SSH
அண்ட் இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் டிசிபி ஐபி இந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. இதே சர்வர் கிளைண்ட் அப்ளிகேஷன் ஒரு இன்ட்ரானெட்டில் ஒர்க் ஆகுது, ஒரு லோக்கல் சர்வர் விண்டோஸ் டு சர்வர் 2012 R2 நீங்கள் வந்து லோக்கல் விண்டோஸ் மிஷின்ஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு சர்வர் கிளைண்ட் அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா டிசிபி ஐபி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அண்ட் நிறைய புக்ஸ் அண்ட் நிறையா ரீசோர்ஸஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம குயிக்காக பார்ப்போம். அண்ட் இதை எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்றதான் வந்து ஒரு கூலஸ்ட் திங். இதில் என்ன அப்படின்னா வந்து இப்போ பிடபிள்யூ ஆப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட் வந்து ஹேஸ் லாட் ஆஃப் பக்ஸ். இந்த வெப்சைட்டில் பக்ஸ் நிறையா இருக்குது. இது வந்து இட்ஸ் லைக் ஒரு ப்ராக்டிஸ், ஒரு சாண்ட் பாக்ஸ் மாதிரி. நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிவிட்டு வந்து இங்கே பக்ஸ் நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ணலாம். அந்த பக்ஸ் எப்படி அப்படின்ட்டு சொல்லிட்டு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் லேர்ன் அண்ட் யூ கேன் ஆக்சுவலி திஸ் பேசிக்லி சாண்ட் பாக்ஸ். இதே மாதிரி நிறைய சாண்ட் பாக்ஸ் இருக்குது. அண்ட் சம் ஆஃப் த ஃபேமஸ் ஒன்று பார்த்திங்கன்னா DVWA அப்படின்றது வந்து இட்ஸ் அ ஃபேமஸ் ஒன்று. வெப்கோட்டு இதெல்லாம் வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒன்று. அதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸ்டாக போகணும் அப்படின்னா வந்து ஜூஸ் ஷாப்பு, ரயில் கோட்டு, அந்தமாரி SQL லால் இந்தமாரி விஷயம்லாம் வந்து இட்ஸ் லைக் பிட் மோர் அட்வான்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டெஸ்டிங் ரியல் டார்கெட்ஸ், எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து பக் பவுண்டிஸ் வந்து வேலை அந்த ஒரு சின்ன பார்ட் டைம் ஒர்க் நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னா ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, கூகுள், வெரைசான், ஸ்டார்பக்ஸு, ஷாப்பிஃபை, ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபியூ நேம்ஸுங்க. இது இல்லாமல் யூ கேன் நேம் இட் லினக்ஸு, AWS, அசூரு, அலிபாபா க்ளவுடு, கூகுள் க்ளவுடு, யூ கேன் நேம் இட். எல்லா பிக் ஃபர்ம்ஸ்லேயும் வந்து பக் பவுண்டி அப்படின்ட்டு யூ கேன் ஆல்வேஸ் ஃபைண்ட் சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேயிங் கரண்ட். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து லேட்டஸ்ட்டாக வந்து என்ன நடக்கிற அப்டேட்ஸ் இதெல்லாமே வந்து போடுவாங்க. சம் ஆஃப் த இன்ஃபர்மேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி வெப்சைட்ஸ் அண்ட் ஃபோரம்ஸு, பிளாக்ஸு, டெக் மேகசின்ஸு இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து யூ கேன் கெட் அ லேட்டஸ்ட் அப்டேட். பக் பவுண்டியில் என்ன இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். அண்ட் போர்ட் ஸ்பீக்கர் இனிமேல் நிறைய டூல்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் டூல்ஸில் ஆட்டோமேஷன் டூல்ஸு, டெஸ்டிங் டூல்ஸு அண்ட் பென்டெஸ்ட் டூல்ஸ், அதாவது பெனிட்ரேஷன் டெஸ்டிங் டூல்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சமாக லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வந்து நீங்கள் பக் பவுண்டியும் ஒரு பக்கம் நீங்கள் பண்ணலாம். அதே சமயத்தில் வந்து அந்த நாலேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செக் இண்டஸ்ட்ரியிலையும் போகலாம். ஐடி செக் இண்டஸ்ட்ரியிலையும் நீங்கள் வந்து உள்ளார போக ஆரம்பிக்கலாம். அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஹேக்கர் பாக்ஸ். இது வந்து ஜஸ்ட் டுட்டோரியல்ஸ் நீங்கள் எங்கெல்லாம் படிக்கலாம் அப்படின்றதுக்கு வந்து ஹேக்கர் பாக்ஸ் ஒரு இடம். அண்டு ஊடுமேல நிறைய கோர்சஸ் இருக்குது. யூடியூப், ஸ்டார்ட் வித் யூடியூப் கைஸ். நீங்கள் வந்து என்கிட்ட வந்து இந்த கோர்ஸ் படிக்கலாமா அந்த கோர்ஸ் படிக்கலாம்லாம் கேட்காதீங்க. ஜஸ்ட்டு யூடியூப்பில் ஆரம்பிங்க. ஒழுங்காக நீங்கள் அதை வந்து ஒரு 2 வீக்ஸ் நீங்கள் படிக்கிறீங்களான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ஓகே இதில் நான் படிக்கிறேன் அதில் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகலாம். அதுக்கப்புறம் ட்ரை ஹேக் மீ. ஸோ இந்தமாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஹேக் பண்ணி டெஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் பென்டெஸ்டர் லேப் வந்து இட்ஸ் அ ஃபேமஸ் ஒன். ஸோ இதில் லேர்ன் பண்ணுறதுக்கு ப்ளஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சிமுலேஷன்ஸ் இருக்கும். விச் இஸ் வாட் யூ வாண்ட். சிமுலேஷன்ஸ் தாங்க மெயின் ஆக்சுவலி இதில். அப்புறம் ஹேக்கர் ஒன், ஜஸ்ட் another ஒன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா சில இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தமாரி உங்களுக்கு டூல்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த டூல்ஸை வச்சு யூ கேன் லேர்ன் இட் பிட் மோர். உங்களுக்கு நியூஸ் அப்டேட்ஸ் வரும். அண்ட் லேட்டஸ்ட்டாக வந்து யார் என்னென்ன பக் பவுண்டிஸ் வந்து சப்மிட் பண்ணியிருக்கா, யாரெல்லாம் ஒன் பண்ணா அப்படின்ற டீட்டெயில்ஸும் இருக்கும். அண்ட் ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து பக் பவுண்டிஸ் வந்து ஃப்ரீலான்சிங் ஒர்க்கும் நீங்கள் எடுக்கலாம். விச் இஸ் லைக் அப்போ இருக்குது, ஃபைவர், அந்த மாதிரி நிறைய குட்டி வெப்சைட்ஸில் நீங்கள் பார்த்தீங்க. குட்டி வெப்சைட்ஸில் மெயின் ஸ்ட்ரீம் ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பக் பவுண்டி ஒர்க்கும் வரும். அதையும் நீங்கள் எடுத்து பண்ணலாம். இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி வந்து ஸ்கில் செட்டை வைஸ் வந்து நீங்கள் கரண்ட்டாக வந்து இந்த ட்ரெண்டிங் யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து டெக் மேகசின்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கரண்ட்டாக நடக்கிற விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ யூ கேன் ஃபோக்கஸ் எதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பிடபிள்யூ ஆப் பார்த்தீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட் யூசஸ் MySQL டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுது. அண்ட் WAMP அண்ட் XAMPP. ஸோ இது பேசிக்காக வந்து WAMPன்றது வந்து விண்டோஸு, அப்பாச்சி அண்ட் MySQL அண்ட் PHP. XAMPன்றது வந்து இதே காம்பினேஷன் தான். அப்பாச்சி அதே இருக்கும், அதே MySQL இருக்கும், PHP இருக்கும், ப்ளஸ் வந்து மேபி சம்திங் எல்ஸ். பட் அகெயின் வந்து ஓஎஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி வந்து லினக்ஸ் ஆர் விண்டோஸ். நீங்கள் க்ளவுட் சர்வர்ஸ் நீங்கள் போனாலும் சரி, இல்லை லோக்கல் ஹோஸ்டடாக இருக்கட்டும், இல்லை இன்டர்நெட் ஹோஸ்டடாக இருக்கட்டும், இல்லை விண்டோஸ் ஆர் லினக்ஸ் சர்வர்ஸ் எதில் நீங்கள் போனாலும் சரி, மெஜாரிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓஎஸ் வந்து லினக்ஸ் அண்ட் விண்டோஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் யூ கேன் லேர்ன் ஒன் ஆஃப் தீஸ் ஓஎஸ். அண்ட் இன்னொரு ஓஎஸில் வந்து ஜஸ்ட் இந்த இப்போ விண்டோஸ்ன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து MS-DOS, அதுக்கப்புறம் PowerShell ஸ்கிரிப்டிங்கு இதெல்லாம் நீங்கள் படிப்பீங்க. அதேமாதிரி லினக்ஸ் அப்படின்னா வந்து நீங்கள் பேஷ், SSH அந்த மாதிரி வந்து டூல்ஸ் இருக்கும், பட்டி அந்த மாதிரி டூல்ஸ்லாம் இருக்கும், which you will learn it. ஓகே, ஐ திங்க் வீடியோ has gone 14 minutes guys. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கேட்சப் பண்ணுவோம். அண்ட் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் இந்த கொஷின் கேட்பீங்க. ஏர்னிங்ஸ் அப்படின்றது வந்து இட்ஸ் பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன்
எவ்வளோ வந்து நீங்கள் உங்கள் எஃபர்ட்டை போடுறீங்க அண்ட் எவ்வளோ குயிக்காக நீங்கள் ப்ராக்ரஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஸ்கில் செட் எவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது. ஸோ அதனால் என்னோட சஜஷன் வந்து யூ கேனாட் டூ திஸ் ஆஸ் அ மெயின் ஜாபாக வந்து இப்போதைக்கு பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து டிபெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து எவ்வளோ ஒர்க் இருக்குது. ஏன்னா யூஆர் கம்பீட்டிங் அகேன்ஸ்ட் பெஸ்ட் இன் த வேர்ல்டு. உலகம் ஃபுல்லாக நிறைய பேர் யாருனாலும் இதில் கம்பீட் பண்ணலாம் அப்படின்றப்ப வந்து இட்ஸ் அன் ஓப்பன் கிரவுண்ட். அப்போ வந்து யூ கேனாட் மேக் அ லிவிங் அவுட் ஆஃப் இட். பட் இதில் நீங்கள் வந்து ப்ராக்ரஸ் பண்ணிட்டே போயிட்டு அண்ட் அட் ஒன் பாயிண்ட் வந்து யூஆர் மேக்கிங் டீசன்ட் மணி அப்படின்றப்ப வந்து யூ கேன் ஈவன் ட்ரை மேக் செட்டிங் அப் ஸ்மால் பிஸ்னஸ் அண்ட் யூ கேன் ஹையர் பீப்புள், ட்ரெயின் பீப்புள். அதை வச்சு நீங்கள் வந்து யூ கேன் மேக் சம் டீசன்ட் மணி அவுட் ஆஃப் இட். அண்ட் இதை பற்றி நம்ம ஃபர்தராக பேசுவோம். பக் பவுண்டின்றது வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு பார்ட் டைமாக பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. இதை பிஸ்னஸாக எப்படி பண்ணுறது அண்ட் ஃப்ரீலான்சிங் எப்படி பண்ணுறது, இதில் என்னென்ன ஸ்கில் செட்ஸ் நம்ம பில்ட் பண்ணலாம், என்னென்ன டெக்னாலஜிஸ் வந்து இப்போ கரண்ட்டாக ட்ரெண்டிங்காக இருக்குது, இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்குது. அண்ட் திஸ் இஸ் part 1 and wait for part 2. We'll catch up again in another video. Thank you so much guys and cheers.